முக்கியமான நபர்கள்லாம் உங்களுக்காக ஆதரவாக ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தவரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களே வந்து நேரடியாக வந்து உங்களோட மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துட்ருக்கேன். அவனுக்கும் வாழ்க்கை இருக்கும், குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். போய் பார்க்கட்டும். நம்ம எதுக்கு அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கணும்? சரி, உங்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? 12 மணி நேரத்தில் நீ ஒரு மீன் போடுற, அதை வந்து ஒரு 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டாக வைக்கிறாங்க கோர்ட்டில். என்னுடைய கேள்வி என்னென்னா, எனக்கு முன்னாடி சேட்டலைட் சேனல் போட்டிருக்காங்க. ஆமாம், சேட்டலைட் சேனலுடைய யூசர்ஸ் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்ப்பாங்கல்ல. சிறை உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னை வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க. ஆனால் வெளியில் வந்த பிறகு அந்த பாண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் ஆகி, உள்ளே யார் யாரெல்லாம் வந்து என்னை இப்போ பார்த்து அந்த டைமில் என்னை பார்த்தாங்களோ, பேசுனாங்களோ, அவங்கக்கிட்டலாம் இப்போ நான் அந்தளவுக்கு நான் பேசுகிறது கிடையாது. பண்ணாத தப்புங்க. எதையுமே வந்து இவங்க யோசிக்கிறது கிடையாது. இந்த அஃபிஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரை போடுறோமா, இவங்க பேர் செந்திலா தூக்கு அப்படின்னா என்ன இது நியாயம் சொல்லுங்கள்? வணக்கம் பிரதீப். வணக்கம். இன்னைக்கு இருக்கிற நாளை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள், மார்ச் 22. அது என்ன நாள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து கைது செய்யப்பட்ட நாள்லேருந்து திமுக அரசு வந்து விமர்சனம் பண்ணி மீம் போட்டீங்க. அதுக்கு தான் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இது நிறைய பேருக்குமே தெரியும். நீங்கள் மீம் போட்டனால தான் அரெஸ்ட் ஆனீங்க அப்படின்னு தெரியும். எதை விமர்சனம் பண்ணி மீம் போட்டீங்க, அந்த மீம் என்ன அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும். நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் அரெஸ்ட் ஆனீங்கன்றதை முதல்ல சொல்லிடுங்க. இந்த அனைத்து மகளிருக்கும் வந்து ₹1000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக வந்து திமுக அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் வந்து ஏன் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பலரும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஆனால் நாங்கள் வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் வந்து ₹1000 கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து இவங்க சொன்னாங்க. சரி, ஒரு தகுதினா எதன் அடிப்படையில் அந்த தகுதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, என்ன க்ரைட்டீரியா அப்படின்றத வந்து ஒரு மீமாக வந்து கன்வே பண்ணுறோம். அதாவது சூர்யா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நிறைந்த ஒரு வேர்ல்டில் நீங்கள் சும்மா வாயின் வார்த்தையாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு பதில் அதே விஷயத்தை நீங்கள் ஒரு மீம்ஸில் கன்வே பண்ணிங்கன்னா அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆமாம், நிறைய பேர் பார்க்கும்போது அது ஃபன்னாகவும் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக ஆகும். டக்குன்னு யாராக இருந்தாலும் உடனே மைண்டில் வந்து ஓகே இதுதான் விஷயம் போல், இதை தான் ஒரு மீமாக போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு இதில் வந்து கவுண்டமணி செந்திலுடைய ஒரு காமெடி சீன் ஒன்று, வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க அவங்க செலக்டட் அன்செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இதுவை வந்து மீமாக போட்டதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிரை வந்து உங்களுடைய பதிவு வந்து கொச்சைப்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு பெண்களை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்திட்டேன் அப்படின்ற ஒரு இதுவில் வந்து இவங்க மேலே வந்து கேஸ் போடுறாங்க. பெண்களை கொச்சைப்படுத்திட்டேன் அப்படின்னு வந்து யார் சொல்கிறாங்கன்னா, திமுககாரங்க சொல்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா திமுகவுடைய மிக சிறந்த பேச்சாளர்கள்லாம் வந்து என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்களும் பார்த்துருக்கீங்க. சமீபத்தில் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முதற்கொண்டு, சைதை சாதிக் அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் மேடையில் இதை விட அசிங்கமாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் அசிங்கமாகவே பேசலை. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு காமெடி சீனு, அது வந்து சென்சார் செய்யப்பட்ட ஒரு காட்சி. அந்த காட்சியை தான் நான் வந்து மீம் கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேனே தவிர நானாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணல. சரிங்களா? நான் யாரையும் ஆபாசமாக திட்டல, யாரையும் கொச்சைப்படுத்தலை. ஒரு காமெடி சீனை நான் வந்து மீமாக வந்து நான் வந்து இந்த வெளி உலகத்துக்கு நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி அந்த மீம் வந்து நீங்கள் கூட கிரியேட் பண்ணல, அது ஷேர் இன்னும் சொல்ல போனால் நான் ஆக்சுவலாக அந்த மீமை நான் க்ரியேட்டே பண்ணல. அது வந்து எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தந்தி டிவின்னு நினைக்கிறேன் சம்திங், அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் அரசியல் அட்ராசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நியாயமாக பார்த்தா இவங்க அந்த கேஸ் யார் மேலே போட்டிருக்கணும்னா, யார் வந்து அந்த மீமை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க மேலே தான் வந்து இவங்க கேஸ் போட்டிருக்கணும். நான் வந்து மீமை ஷேர் பண்ணுவேன் நான். ஆனால் இவங்க அந்த வழக்கை வந்து என் மேலே வந்து இவங்க போட்டாங்க. அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா, நீ போட்ட ஒரு மீம் தான் வந்து ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதுவும் நான் காலையில் போட்டேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் பேர்கிட்ட பார்த்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நேரம், அவ்வளோதான். 12 மணி நேரத்தில் நீ ஒரு மீம் போடுற, அதை வந்து ஒரு 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டாக வைக்கிறாங்க கோர்ட்டில். என்னுடைய கேள்வி என்னென்னா, எனக்கு முன்னாடி சேட்டலைட் சேனல் போட்டிருக்காங்க. ஆமாம், சேட்டலைட் சேனலுடைய யூசர்ஸ் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்ப்பாங்கல்ல. நீங்கள் அவங்க மேலே தாங்க நீங்கள் அப்போ நடவடிக்கை எடுத்துருக்கணும். என் மேலே எடுத்ததுக்கு பதில் இது முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கம் தான் அவங்க பண்ணதில்லை. நீங்கள் இந்த பழிவாங்கும் நோக்கம்னு சொன்னோன்னே இப்போ எனக்கு ஒன்று தோணுது என்னென்னா, நீங்கள் அரெஸ்ட் ஆகும்போது 2 டாக் இருந்துச்சு.
ம். ஒண்ணு என்னன்னா, ஷவுக்கு சங்கருக்கு வந்து ரொம்ப ஆதரவா, அவருக்கு பக்கபலமா வந்து செயல்படக்கூடிய நபர் இவரு. ம். ஸோ, இவர வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணோம்னா, ஷவுக்கு சங்கருடைய ஒரு வலது கையோ போயிருவாரு. அந்த மாரி ஃபீல் பண்ணாங்க. இன்னொன்னு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஷவுக்கு சங்கருக்கு ஆதரவாளரா இருந்தாலும், தனிப்பட்ட முறையில இவர் வந்து திமுகவ அதிகமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அ ஸோ, வந்து இந்த பையன் வந்து இன்னும் அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா, இன்னும் அதிகமா விமர்சனம் பண்ணுவான். அதனால அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணதாகவும் ஒரு 2 டாக் போயிட்டு இருந்துச்சு. இந்த 2 டாக்க நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல முதல் விஷயம் வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் ரொம்ப ஆதரவா செயல்பட்டேன் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன கைது பண்ணாங்க அப்படின்றீங்கல்ல. அது வந்து 100க்கு 100 உண்மை. அதுல வந்து எந்த மறுப்புமே இல்ல. ஏன்னா, என்ன அவங்க கூட்டுட்டு போயிட்டு அங்க விசாரிக்கும்போதே வந்து, "நீ எதுக்காக இந்த ஒரு மீம் போட்ட?" அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கேட்கல. "யார் சொல்லி இந்த மீம நீ போட்ட? சவுக்கு சங்கர் சொல்லி நீ போட்டியா? சவுக்கு சங்கர் உனக்கு அனுப்புனாரா? உனக்கும் அவருக்கும் என்ன பாண்டிங்கு?" இந்த கேஸ் ரிலேட்டடா அவங்க எதுவுமே கேட்கல. ம். எல்லாமே வந்து சவுக்கு சங்கர் வந்து எத்தனை கார் வச்சிருக்கிறாரு? எவ்வளோ பணம் வச்சிருக்கிறாரு? யார் யாரெல்லாம் ரகசியமா சந்திப்பாரு? இதுதான் வந்து அவங்க என்கிட்ட உங்களுடைய கேட்ட சோர்ஸ்லாம் கேள்விகள். அவங்க சோர்ஸ்லாம் யாரு? இதுதான் வந்து அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விகள். 2வது ஒரு விஷயம், நான் திமுகவ கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்றதுக்காக என் மேல அவங்க வழக்கு போட்டதா நீங்க வந்து ஒரு கேள்வியா வைக்கிறீங்க. இன்கேஸ் வந்து அது உண்மையாவே இருந்தா கூட, நான் வெளியில வந்து இன்னும் பேசிட்டு தானே இருக்கேன். நான் ஒண்ணும் இன்னும் நிறுத்தலே. இன்னும் சொல்ல போனோம்னா, இதுக்கு முன்னாடி நான் பேசினத விட இன்னும் அதிகமா தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஆமா. இதுக்கு முன்னாடி ஏதோ Twitterல உட்காந்துன்னு நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம். டைப் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். இப்ப சேனலே ஸ்டார்ட் பண்ணி சேனல்ல உட்காந்து வீடியோ பேசி போட்டுட்டு இருக்கோம்ல. இதுக்கு இந்த மாரி ஒரு வழக்கு, அச்சுறுத்தல், காவல்துறை அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து நம்மள அடக்கி வைக்காது. ஓகே. அதையும் மீண்டு வரணும் அவ்வளோதான். இது வந்து நீங்க வந்து எப்படி அந்த உங்களுடைய கைது பின்னணிக்கு பின்னாடி இருந்தது என்ன அப்படின்றத சொன்னீங்க. உங்களுடைய சமூக வலைதளங்கள்லாம் நம்ம Instagram, Facebook எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கொஞ்சம் நல்லா சொகுசா வாழ்ந்த ஒரு நபர் தான் நீங்க, சின்ன வயசுலேருந்து. சரி. சிறைக்கு போனீங்கன்னா, அங்க அப்படி அந்த சொகுசுலாம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா, ம். தரையில தான் படுக்கணும், பெட்ல தூங்க முடியாது. தரையில தூங்கணும், ம். கொசு கடிக்கும். எல்லாரும் கூடயுமே தான் இருக்கணும். அவங்க திருடன் இருப்பான், கொள்ளைக்காரன் இருப்பான், கொலை பண்ணவன் எல்லாருமே அங்க தான் இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த இது உங்களுக்கு அனுபவம்? அதாவது நான் வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்கிறேன். அத பார்த்துட்டு எப்படி ஜெயில்ல வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்ற மாரி ஆமா. லைஃப்ல வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தும் நான் பார்த்துட்டேன். ம். மிடில் பொசிஷன்ல இருந்தும் பார்த்துட்டேன். கீழ் லெவல்ல இருந்தும் நான் வந்து பார்த்துட்டேன். இந்த 3 கேட்டகரியில நீங்க என்ன எப்படி வாழ சொன்னாலும் நான் வந்து வாழ்ந்துருவேன். இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்ல போவேன். இதே ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்போ பஸ்ல தான் போயிட்டுலாம் வந்துட்டு இருந்தேன். ம். காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கார் இருக்கு, சகல வசதிகள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு. ஜெயில் உள்ள பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அந்த தரையில படுக்க வச்சது, அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாலாம் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா, நான் இப்படியே நான் இல்லையே நானு. கீழயும் இருந்திருக்கேன், மிடில்லயும் இருந்திருக்கேன், டாப்லயும் இருந்திருக்கேன் அப்படின்னும்போது, என்னால அது ஈஸியா வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாரி என்னால மாத்திக்க முடியும். இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இல்ல இடத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியும். அது ஆக்சுவலி அத ஏத்துக்கலாம். ஆனால் சிறை அப்படின்றது வேற ஒரு உலகம் அது. யாரா இருந்தாலும். உண்மையாவே கீழ் மட்டத்தில் தரையிலேயே படுத்து தூங்கி இருந்தவனுக்குமே சிறைக்கு போனா, அவனுக்கு ஒரு பயத்த அங்க உருவாக்கும் கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து அந்த அளவுக்கு கீழயே ரொம்ப நாள் இருந்தது நீங்க சொல்லும்போது சொன்னீங்க எல்லா ஸ்டேஜ்லயும் நான் இருந்து பார்த்துட்டேன்னு. அப்ப சிறைக்கு போகும்போது அது ஒரு தனி உலகம் தானே அது. உங்களுக்கு கண்டிப்பா. சிறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளி கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது. ம். சரி, நான் ஒரு விஷயம் வெளியில சொல்லணும் அப்டின்னா கூட வந்து ரொம்ப கஷ்டம். என்ன யாராவது மனு பார்க்க வரவங்க கிட்ட, நான் அவங்க கிட்ட தான் வந்து சொல்ல முடியும். அதுலயும் இன்னும் சென்சிட்டிவான விஷயம் வந்து என்னால ஷேரும் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன்னு வைங்களேன், நாங்க என்ன பேசுறோம் அப்டின்றத வந்து அங்க ஒரு சில அதிகாரிகள் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்திலேயே நிப்பாங்களோ? பக்கத்துல நிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பக்கத்திலேயே வந்து நின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனு ரூமே கைது செய்யப்பட்டவங்க இங்க இருப்பாங்க. அவங்கள யார் மனு பார்க்க வராங்களோ, அவங்க அந்த சைடு இருப்பாங்க. இந்த 2த்துக்கும் நடுவுல சம் கேப் இருக்கும். அதுல வந்து ஒரு ஆள் மட்டும் நடந்து போயிட்டு வரலாம். சரிங்களா? இன்னும் ஒரு சில சிறையில பார்த்தீங்கன்னா, 2 பேர் நடந்து போயிட்டு வர அளவுக்கு கேப் இருக்கும். இந்த இவங்க நடுவுல போயிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது முக்கியமான பொருட்கள், உதாரணத்துக்கு வந்து கஞ்சா, சிகரெட்டு இந்த மாரி பீடி இதெல்லாம் வந்து எதுவும் தூக்கி போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக, கண்காணிக்கிறதுக்காக இவங்கள வந்து பணியில வந்து வச்சிருப்பாங்க. அது இல்லாம இவங்க 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்துட்டே வெளியில ஒருத்தன கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுவாங்க. இந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்றதுக்காக, அத தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் தான் வந்து இந்த மாரி அதிகாரிகள வந்து போட்டாங்க. ஆனா, இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு லைனா ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள மனு பார்க்கறதுக்கு 3 பேர் வரலாம். அப்ப 50 பேர மனு பார்க்கறதுக்கு 150 பேரு. 150 பேர் அங்க இருந்து இங்க கத்துவாங்க. இங்க இருக்க 50 பேர் வந்து அங்க பதில் சொல்லுவாங்க. ஒண்ணுமே கேட்காது இந்த கிரவுடுல. அதுக்காக தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா,
டெக்னாலஜியாக வந்து டெலிகாம் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கும், இதை எடுத்து நீங்கள் காதில் வைப்பீங்க. அங்கே இருக்கக்கூடியவர் வந்து அவர் எடுத்து காதில் வைப்பார். இது வந்து ஈஸி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல. ஃபோனில் வந்து நீங்கள் சைலண்ட்டாக பேசினா கூட உங்களுக்கு கிளியராக கேட்க போகுது. ஆனால் இந்த டெலிகாமில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றதையும் அதிகாரிகள் வாட்ச் பண்ணுவாங்க. சென்சிட்டிவான விஷயம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இது போல தான் வந்து அந்த மனு ரூமு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்கும். நீங்கள் மனு ரூம்ன்றப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்னென்னா, சரிங்க போயிட்டீங்க, மனு ரூமை பற்றி பேசுனீங்க. உங்களை பார்க்க வந்து முக்கியமான நபர்கள் யாருன்னுலாம் உங்களால் சொல்ல முடியுமா? பேர் வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து என்னை பார்த்தாங்க. லெட்டர்லாம் யாராச்சும் போட்டாங்களா உங்களுக்கு? லெட்டர் போட்டிருக்காங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான், இன்னும் நண்பர் தான் எனக்கு. அவர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதினார். எழுதியும் அனுப்புனார். இந்த மாதிரி சீக்கிரம் வெளியில் வா, வந்து நீ செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாக இருக்குது, இதுக்கப்புறம் இன்னும் லைஃப்பில் மேலே மேலே போவ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பியிருந்தார் லெட்டர் வந்து. ஏதோ ஒரு இது மாலிவுட் படம் மாதிரி, ஏதோ நீ வெளியே சீக்கிரம் வரணும், இங்கே வந்து எல்லாத்தையும் திருத்தணும், அந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காரு இல்லைங்களா? லெட்ரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 லெட்டர் கிட்ட எனக்கு வந்தது உள்ளே இருக்கும்போது. எனக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் எழுதியிருந்தாங்க. மீதி ஆளுங்களும் எனக்கு யாருன்னு கூட தெரில. ஆனால் வந்து அவங்க எனக்கு வந்து லெட்ரு போட்டிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏதோ முக்கியமான சென்சிட்டிவான பாயிண்ட் மாதிரி ஏதோ எழுதியிருக்கிறாங்க போல், வெளியில் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத. அதை சிறை காவலர்கள் வந்து அழிச்சிட்டு நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓ, அவங்க ஒரு தடவை படிச்சுட்டு தான் உங்களுக்கு வரும்? படிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் திட்டலாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி சரி. வெளியிலேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அந்த லெட்டரில் என்ன இருக்குது, இந்த கேஸ் ரிலேட்டடாக சென்சிட்டிவாக ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏதாவது பார்த்துட்டு, இதெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் இவருக்கு வெளியில் போன பிறகு தெரியட்டும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்கன்னா அந்த எழுத்துக்களை வரைக்கும் அவங்க வந்து அழைச்சிருவாங்க. பிளாக் இங்க் போட்டு அதை ஃபுல்லாக அழைப்பாங்க. அதை நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இப்படி பார்த்தாலும் தெரியாது, இப்படி பார்த்தாலும் தெரியாது. சரி, அப்போ உள்ளே இருக்கும்போது வெளியே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாதுன்றீங்க. ஆனால் ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எதுவுமே தெரியாமல் இருந்தீங்களா எப்படி? எனக்கு ஆனால் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது. அந்த அதிகாரிகள் இருப்பாங்கல்ல தெரிஞ்சவங்க, சில அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்து. அவங்க சில அதிகாரிகள் இல்லை, பல அதிகாரிகள் உதவி பண்ணாங்க உள்ளே இருக்கும்போது. சரி, உங்களை பற்றி வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அந்த டைம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு உங்களுடைய டாக்ஸ். ட்விட்டரில் ட்ரெண்டிங்னு நான் பண்ணேன். ஆமாம், ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆச்சு. முக்கியமான நபர்கள்லாம் உங்களுக்காக ஆதரவாக ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தவரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களே வந்து நேரடியாக வந்து உங்களோட மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை, எனக்கு அது உள்ளே இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள் அந்த இதை? நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நான். ஏன்னா மீம் போட்டதுக்காக அரெஸ்ட்டு அப்படின்றது வந்து திமுக ஆட்சி வந்து அதுதான் 2வது கைதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கைது வந்து சம்திங் ஏதோ வேதாரண்யம் கிட்ட ஒருத்தர் இந்த ஸ்பூனில் லெமன் வச்சுட்டு இது போடுற மாதிரி ஏதோ ஒரு மீம் ஒன்று போட்டு உதயநிதி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டார் அப்படின்றதுக்காக வந்து அவரை கைது பண்ணாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா பெரியதளவில் யாரும் வந்து அதை பேசலை. 2வது நான் போட்டது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூல 1000 ரூபாய் அப்படின்றது வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் மீம் போட்டான் அப்படின்றது வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து சென்சிட்டிவ் ஆகுது, ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்காக கட்சி தலைவர்கள்லாம் வந்து அறிக்கை விடுவாங்களா நமக்கு அப்படின்றதெல்லாம் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல நான். அட்வொகேட்டு தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து சொன்னார். கணேஷ் அவர் வழக்கறிஞர் பேர். அவர் தான் உள்ளே வந்து பார்த்துட்டு தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. என்னங்க வெளியில் எப்படி இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்றேன். ஏன்னா என் மேலே போட்டிருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா 509 பெண்களை வந்து கொச்சைப்படுத்துதல். இந்த மாதிரியான செக்ஷன் வந்து உங்களுக்கே எப்படி தோணுது செக்ஷன் கேட்கும் போது? டக்குன்னு தப்பா. ஆமாம், ஏதோ பெண்களை வந்து ஏதோ அசிங்கப்படுத்தினாங்க போல். அதனால் நியூஸில் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியலையே, நம்மளை எந்த அளவுக்கு இவனுங்க வந்து இது போட்டு வச்சுருக்கானுங்க அப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். அவர் வந்து சிம்பிளாக சொன்னார், தைரியமாக இருங்க எல்லாரும் உங்களுக்காக பேசுகிறாங்க அப்படின்னாரு. யாருங்க பேசுறது அப்படின்னு. அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னாரு. அதான் சவுக் சங்கர் அண்ணன் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னாங்க. சரிங்க ஓகே அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்னொன்னு. ஏன் அவர்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. ஏங்க உங்களை அறிக்கையே விட்டுருக்கிறாருங்க அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னா அப்புறம் தான் சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உங்களை பற்றி பேசியிருக்கிறாரு, ஏடிஎம்கேலேருந்து கூட வந்து உங்களுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க, அர்ஜுன் சம்பத் அவர்களும் ஏதோ அறிக்கை விட்டுருக்கிறார் போல். இந்த மாதிரி பல கட்சி தலைவர்கள் சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து நடிகை குஷ்பு அவர்கள் அவங்களும் வந்து அறிக்கை ஏதோ விட்டுருந்தாங்க போல். அவங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணியே வந்து எழுதினாங்களா, என்னை பற்றிலாம் அவ்வளோ பேசியிருக்கிறாங்க திமுககாரங்க, உங்களுக்குலாம் அருகதை இருக்கா இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கைது பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எதை கேட்டாங்க போல். அவங்க மேலும் பலர் சொன்னாங்க,
இவங்க பேசியிருக்காங்க, அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது எனக்கு ஓகே பரவாயில்ல இத்தனை பேர் பேசியிருக்காங்களே அப்படின்ற இதில் இருந்தனால. இப்போ வந்து நீங்கள் சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கப்புறம், அதாவது பெயில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி இந்த உலகத்தை உங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு? ஏன்னா வந்து உள்ளே இருந்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏதோ ஒரு யாராக இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் ஒரு தயக்கம் இருக்கும். நம்மளை எப்படி சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி பார்ப்பாங்க? நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நம்ம கூட பழகுன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு சின்ன தயக்கம் யாருனாலும் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம் இருந்துச்சா? இல்லாட்டி அப்படி ஒரு வேளை தயக்கம் இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொண்டீங்க அதெல்லாம்? இவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க, இவங்க இதை பண்ணதை புரிஞ்சுப்பாங்களா, இவங்கள நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படின்லாம் நல்லா எதுவுமே யோசிக்கிற ஆளே கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன் அவ்வளோதான். வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தைரியமாக தான் இருந்தாங்க. ஃபீல் பண்ணாங்க. ஆமாம், ஆப்வியஸாக வீட்டில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறான் அப்படின்னும் போதே யார் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க? எல்லாரும் ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக வந்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு பெரிய தப்பு ஒன்று இவன் பண்ணிட்டு ஒன்றும் உள்ளே போலியே. அரசாங்கத்தை எதிர்த்து ஆனாலும் ஒருத்தன் கேள்வி கேட்கணும். அதாவது இவன் கேட்டிருக்கான், இவன் அதுக்காக ஜெயிலுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் கூட என் மேலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வழக்கு ஏதோ ஒன்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தைரியமாக தான் இருந்தாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற இதில் தான் இருந்தாங்க. என்னை கேட்பாங்க ஏதாவது புதுசாக ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா, கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னுவாங்க. ஆமாம் அப்படின்னுவேன். சரி சரி என்ன பண்ண போகிற அப்படின்னுவாங்க. விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுவேன். ஓகே. இது வீட்டில் இருக்கிறவங்களாம் சமாளிச்சிட்டீங்க. அவங்களும் உங்களை ஓகே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற எப்படினாலும் நீங்கள் சொல்கிறீங்களே, யார் நான் நினச்சா எனக்கு பிரச்சனை இல்லைன்றீங்களே. ஏன்னா நீங்கள் வந்து அடிக்கடி என்கிட்ட பேசும்போது சொல்லுவீங்க, ஜெயிலில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சில பேர்லாம் எனக்கு அப்படி இப்படி க்ளோஸாக இருந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான ஃபேஸ் தெரியுதுலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? யார் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சில பேர் அப்படி எதுவும் பண்ணாங்களா உங்களுக்கு எதுவும்? சிறை உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க. ஆனால் வெளியில் வந்த பிறகு அந்த பாண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் ஆகி, உள்ளே யார் யாரெல்லாம் வந்து என்னை இப்போ பார்த்து அந்த டைமில் என்னை பார்த்தாங்களோ, பேசுனாங்களோ, அவங்கக்கிட்டலாம் இப்போ நான் அந்த அளவுக்கு நான் பேசுறது கிடையாது. பேசுறது கிடையாதுன்றதை விட அந்த பேச்சுவார்த்தையே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அவ்வளோதான். அதெல்லாம் பழகிடுச்சு சூர்யா. அதாவது லைஃப்பில் எல்லாருமே வந்து நம்ம கூட வந்து நிரந்தரமாக வரமாட்டாங்க. யாருமே வந்து பர்மனெண்ட் கிடையாது. சரிங்களா? எல்லாரும் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம கூட இருப்பாங்க. ஒரு சில தேவைகள் இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போவாங்க, அடுத்த வேலை பார்ப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு லைஃப் இருக்குது, எல்லாரும் வந்து பிஸி ஆகிடுவாங்க. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்குமே வந்து இவங்களாம் நம்ம கூடயே வருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து முட்டாள்தனம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து மெச்சூரிட்டி எல்லாமே இருக்குது, வளர்ந்துட்டோம். அந்த கேட்ட ஒரு மெச்சூர் மைண்டோட நம்மளும் வந்து கடந்து போகிறது நல்லது. நீங்கள் ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க, வாங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னா அவன் வாழ்க்கையை பார்க்க வேணாமா? நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கும் வாழ்க்கை இருக்கும், குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். போய் பார்க்கட்டும். நம்ம எதுக்கு அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும்? சரி, உங்களுக்கும் ஷவுக்கு சங்கர் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அதாவது இப்போ வந்து அவர் வந்து அஃபிஷியல் வந்து ஒரு இது போட்டிருந்தார், ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டார். அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, சவுக்கு மீடியாவிற்கும் பிரதீப்பிற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போட்டால் அது ஓகே. பட் அவர் வந்து தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ், மீடியாவுக்கும் எனக்கும் அவர் போடல. ஆக்சுவலி அவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸு, சிஎம், அப்புறம் சென்னை போலீஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணி போட்டிருந்தாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் இந்த பையன் ஏதாச்சும் பண்ணானா எனக்கு அது சம்மந்தம் இல்லை, நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறது, இல்லை சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லையே. அவருடைய வேலையில் வந்து அவர் பிஸியாக இருக்கிறாரு. நான் என்னுடைய ஒர்க்கில் வந்து நான் எதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்கிறாரு. ஏன் அந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் பிரதீபை வேணால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டதான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவருடைய இன்டென்ஷன்லாம் வந்து அதெல்லாம் வந்து இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து ஒரு 2 கேஸ் போட்டாங்க. அந்த 2 கேஸில் இருந்து வந்து இன்னும் சொல்ல போனால் ரிமாண்ட் பண்ணல. அந்த கேஸ்லலாம் என்ன வந்தாங்க, கூப்பிட்டு போனாங்க, என்கொயரி பண்ணாங்க, விட்டுட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. இன்னுமே வந்து அவர் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. அண்ணன் என்றும் அண்ணன், அவ்வளோதான். ரீசெண்டாக கூட நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்கேன், நியூ இயருக்கு விஷ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ரிப்ளே வரும், சம்டைம்ஸ் வராது. அப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்கன்னா இப்போ கரண்ட்டில்? அதை பற்றி எனக்கு இப்போ பேச விருப்பம் இல்லை. அதை நான் வெளியில் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி
ஏன் 2 பேரும் பேசிக்க மாட்றாங்க? ட்விட்டர்ல திடீர்னு ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு கோழி போறாங்களே. விடுங்கள ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கட்டும். விடுங்க. ரைட்டு. சரி, இந்த சிறை வாழ்க்கை, இந்த சிறை அனுபவத்த பத்திலாம் நீங்க சொன்னீங்க. இந்த சிறை அனுபவத்துலேருந்து நீங்க கத்துக்கிட்டு அந்த விஷயம் என்ன? அதாவது மீம் போடுறப்ப வந்து உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அரெஸ்ட் ஆகும்னு. கொஞ்ச ம். நேரம் ஆக ஆக தான் அந்த சிச்சுவேஷன் பதட்டமா இருக்கும். அப்பதான் தெரியும் ஓகே ஒரு வேளை அரெஸ்ட் ஆகலாம் அப்படின்றத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப இருந்த பிரதீப்புக்கும், இப்ப இருக்கிற பிரதீப்புக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க, சிறை வந்து ஒருவனை செதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். நீங்க உள்ள போம்போது வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு விளையாட்டா இருக்கும். ம். என்ன இது உள்ள போம்போதே சிறை செதுக்குன்றான், ம். பிதுக்குன்றான், என்ன இது அப்படின்ற மாரி தான் தோணும் உங்களுக்கு. இது ஆனா உண்மையாவே சொன்னீங்கன்னா, உண்மையாவே அந்த ஒரு மெச்சூரிட்டி ஆ எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள தான் வந்து வரும். நெறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு. வெளியில போயிட்டு என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? அ இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கக்கூடாது? எப்படி பழகணும்? எப்படி பழகக்கூடாது? எல்லாமே நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உள்ள கத்துக் குடுக்கும். இன்னும் சொல்லணும்னா, அது பேரே வந்து உங்களுக்கு சிறைய வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பாடசாலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸ்கூல் மாரி. ஸ்கூல் மாதிரி தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்களும் நீங்க கத்துக்கலாம். கெட்ட விஷயங்களும் வந்து நீங்க அதில கத்துக்கலாம். ஒருத்தன் ஒரு 100 பேர்ல வந்து ஜெயிலுக்கு வராங்கன்னா, அந்த 100 பேருமே தப்பு பண்ணி வந்தவன் அப்படின்றதே வந்து கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 70-75% ஆஃப் கேஸஸ் வந்து குவாஷ்ல தான் வந்து முடியுது. அதில ஒரு 20 பேரோ, 25 பேரோ தான் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் நீதிமன்றத்தின் மூலம். மீதி ஒரு 75 பேர் பார்த்தீங்கன்னா, விடுதலை தான் வந்து ஆகுறாங்க நிரபராதிகள். ம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நெறைய நல்லவங்க கிட்ட நீங்க உள்ள பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நெறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, இன்ஜினியரு, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஆ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு நெறைய பேர்கிட்ட வந்து நீங்க உள்ள பேசலாம், பழகலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு இடம் சிறை அப்படின்றது வந்து. ம். அதுக்காக எல்லாரும் வந்து சிறைக்கு போணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லல. ஏதோ மால் மாரி சொல்றீங்க. இல்ல எல்லாரும் போலாம். எல்லாருமே சிறைக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லல. ம். ஒரு சிலர் வந்து காவல்துறை அதிகாரிகள் தவறுதலா ஒரு கேஸ் போடலாம். ஏன் தவறுதல்னு சொல்லணும்? பொய் கேஸ் போடலாம். அந்த பொய் கேஸ்ல யாராவது கைது செய்யப்பட்டு உள்ள போறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இடம். அவங்களுக்குன்னு வந்து ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைம்ல அவங்க நெறைய யோசிக்கலாம், புக்ஸ் படிக்கலாம், நெறைய விஷயம் பண்ணலாம் சூர்யா. நீங்க சொல்றதோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வியூவர்ஸ்க்கு நான் புரியிறபடி சொல்லணும்னா, சிறைக்கு போயிட்டு வந்த எல்லாருமே நல்லவன் கெட்டவன்னு நெனச்சிடாதீங்க. கண்டிப்பா. அதாவது நீங்க சிறைய வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. நீங்க வெளியில வந்து நல்ல பாதைகள்ல நீங்க போகலாம். தவறுதலான பாதைகள்ல இன்னும் இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தத விட இன்னும் பயங்கரமாவே வந்து நீங்க போகலாம். 2க்குமே வாய்ப்பு இருக்கு. 2த்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க எத எடுத்துக்கிறீங்க? எத நீங்க சூஸ் பண்றீங்க? ஓகே, நம்மளோட இறுதி கேள்விக்கு வருவோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க திமுகவுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மீம் போட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் உங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு 1 இயர் ஆகப்போது. இந்த 1 இயர்ல ஏதாச்சும் அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் நடந்திருக்கா? அல்லது அப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாரி இது தப்பு. அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவர் போட்ட ட்வீட்டோ இல்லாட்டி அவர் பண்ண அவரும் இந்த மாரி செயல்பாடுகளுடைய இதெல்லாம் வந்து இப்ப தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கா திமுக கட்சியின் மீது? அதாவது இந்த மீம்ஸ் போடுறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ற கலாச்சாரம் அப்படின்றதே வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்தது. சரிங்களா? ஏடிஎம்கேல இருக்கும்போது அவங்க வழக்கு போட்டாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா யாரையாவது கைது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மியா தான் இருந்திருக்கும். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மீம் போட்டவன கூட வந்து யாரும் வந்து இவங்க கைது பண்ணதா நான் கேள்விப்பட்டதில்ல. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இன்னும் சொல்லப்போனா, அப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது, அவருடைய ஃபோட்டோவையெல்லாம் வந்து மார்ஃப் பண்ணி போட்டுலாம் வந்து பண்ணாங்க. ரொம்ப அசிங்கமா மார்ஃப் பண்ணிலாம் வந்து போட்டாங்க. ம். அதுக்கே வந்து இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. கைது பண்ணல அப்படின்றது நான் நினைக்கிறேன் நானு. ஆனா இந்த திமுக ஆட்சியில, ஆ நீங்க அப்படின்னு சொன்னாவே போதும் இந்த ஆட்சி. உடனே வந்து போடு அவன் மேல கேஸ போடு, அவன தூக்கு அப்படின்ற மாரி தான் தூக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சமீப காலத்தில பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போடுறது ஒருத்தங்க பேர்ல, ஆனா ஆளையே மாத்தி தூக்கி இருக்கிறாங்க. ஆமா, இப்ப ரீசென்ட்டா கூட ஒண்ணு. செந்தில் சொல்லிட்டு ஒருத்தர வந்து கைது பண்ணாங்கல்ல. ம். செந்தில்ன்றவரே மாத்தி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த மீம்ஸ் போடுறதுக்கெல்லாம் வந்து இவங்க கைது பண்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றது? இது வந்து நம்ம இருக்கக்கூடியது வந்து ஒரு ஜனநாயக நாடு. இது நானும் அத தான் நம்புறேன். நீங்களும் அத தான் நம்புவீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா இது இவங்க போற போக்கெல்லாம் பார்த்தா எனக்கு இது என்னமோ ஜனநாயக யார் உங்க மீம்ஸ் போடுறவங்கள பார்த்து இந்த அரசு பயப்படுதுன்ற மாரி ஃபீல் பண்றீங்களா? இல்லாட்டி எவனுமே நம்மள பத்தி பேசிறவே எவனுமே நம்மள பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறாங்க. ம். எத்தன பேர் மேல நீங்க கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க. வாரம் வாரம் ஒருத்தர அரெஸ்ட் பண்றாங்க. மீம்ஸ் போட்டதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க. அரசாங்கத்த கிரிட்டிசைஸ் பண்ண அரெஸ்ட் பண்றாங்க.
நீங்கள் வெளிநாட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலும் குறிப்பாக நீங்கள் யூஎஸ் அமெரிக்கா அந்த சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சு எங்கேயாவது நம்ம வந்து மீம்ஸ் தான் போடுறோம், அவங்களாம் வந்து டைரெக்டாக பிரசிடென்ட் ஃபோட்டோவை போட்டு போர்டிலலாம் ரெடி பண்ணி கார்ட்டூன்லாம் வந்து காட்டுவாங்க, ஆமாம். ரொம்ப ஆபாசமாலாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் வந்து ஏதாவது கைது நடவடிக்கை பண்ணா எடுக்குதா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் குறிப்பாக வந்து 41A நோட்டீஸ் அப்படின்றது வந்து கொடுக்கணும். ஒருத்தங்களை பொதுவாக என் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அதுக்கு எஃப்ஐஆரை போட்டு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. பிலோ 7 இயர்ஸ் அந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா காவல்துறை வந்து எனக்கு 41A நோட்டீஸ் கொடுக்கணும், என் தரப்பு வாதத்தை கேட்கணும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கான பதிலை நான் கொடுக்கணும். அந்த பதில் அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க வந்து என்னை கைது பண்ணலாம், என் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் 41A நோட்டீஸ் இவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறதே கிடையாது. ரீசெண்டாக என் மேலே போட்டிருக்க அந்த ஒரு 2 கேஸ்க்கு மட்டும் எனக்கு 41A நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கெலாம் நான் நேரில் போனேன், அப்பியர் ஆனால் வந்தேன். நான் ரிப்ளை கொடுத்துட்டு வந்த பிறகும் என்னை இவங்க இங்கேருந்து கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இத்தனைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் 41A நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கும் நான் போய் அப்பியர் ஆகிட்டு வரேன். 3வது நோட்டீஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறோங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதோட 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து திடீர்னு கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. சரி, வந்து திடீர்னு வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 41A நோட்டீஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 41A நோட்டீஸ் நீங்கள் கொடுங்க, ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்க, அரெஸ்ட் இதுக்கு நெசசரியா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள். கைதே பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லலை. ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்கிறானா கைது பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதை விட்டு எஃப்ஐஆரில் ஒருத்தன் பேர் போடுறது, அரெஸ்ட்டை மாற்றி இன்னொன்று ஒருத்தன் மேலே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த செந்தில்ன்றவருடைய வாழ்க்கை வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏங்க அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க, ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற ஆள். இப்போ அவருடைய குடும்பம் வந்து எப்படி இதை ஏற்றுப்பாங்க, இல்லை அவருடைய மனநிலையை தான் வந்து என்னவா இருக்கும், எதையுமே வந்து யோசிக்கிறது கிடையாது. பண்ணாத தப்புங்க, எதையுமே வந்து இவங்க யோசிக்கிறது கிடையாது. இந்த அஃபிஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரை போடுறோமா, இவன் பேர் செந்திலா தூக்கு அப்படின்னா என்ன இது நியாயம் சொல்லுங்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு உங்களை பற்றி அப்படின்னு நான் சொன்னேன். அதை பார்த்ததுக்கப்புறம் யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்களா? நீங்கள் என்ன வெளியே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு முக்கியமான நபர்கள் யாராச்சும் கால் பண்ணாங்களா? நிறைய பேர் கால் பண்ணாங்க. அதில் எனக்கு ஒருத்தருடைய பேர் வந்து எனக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்ற விருப்பம் இல்லை எனக்கு. அவரும் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அவர் மட்டும் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அந்த விஷயம் தான் எனக்கு இன்னுமே வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஒரே வார்த்தை தான், ஒரு இடத்துல வந்து உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மனசை வந்து நீங்கள் தளர விடக்கூடாது, அதையும் தாண்டி நீங்கள் மேலே வரணும். அடுத்த முறை நீங்கள் போகக்கூடிய இடம் யாருமே உங்களை நிராகரிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும். அதாவது அவர் சொல்கிறது எப்படின்னா த ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவர் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறார். சரி, சொன்ன நபர் யாருன்னு உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? அப்படி எனக்கு அவர் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. சரி, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் சொல்லாமே? பாஜகவில். அவ்வளோதான். ஓகே, வேறு எந்தெந்த கட்சியிலேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க? எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்களும் இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க என்கிட்ட. நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. முக்கிய தலைவர்களும் இருக்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி அவர் போட்ட போஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களை எப்பயாச்சும் கான்டாக்ட் பண்ணி இதுக்காண்டி தான் போட்டேன் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன்? இது வரைக்கும் நானும் அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கல, அவரும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலை. அவரும் அவருடைய மீடியா, அவருடைய ஃபீல்டு ஜேர்னலிசம் அப்படின்ற இதுவில் இருக்கிறாரு. நானும் நம்ம சேனலு அப்படின்ற ஒரு இதுவில் நான் இருக்கேன். நான் கட்சி தலைவர்கள் நிறைய பேர்கிட்ட வந்து நான் பேசினேன். இன்னும் குறிப்பிட்டு இந்த இடத்துல இவர் பேர் மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் நன்றியும் வந்து சொன்னேன். நான் ஃபோன்லேயும் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியும் இருக்கோம். இதோட நிறுத்திப்போ இதுக்கு மேலே போக வேண்டாம். சரி, ரைட். இன்னொரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் தான் என்ன? அடுத்த பிளான் சூர்யா இருக்கிறத வந்து இன்னும் டெவலப் பண்ணணும், அவ்வளோதான். சரி, உங்களுக்கு என்ன பிளான் சொல்லுங்கள் அடுத்து? அதே தான் சேம் தான் இருக்குது, நல்லா டெவலப் பண்ணணும். இருக்கு. நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கான என்னோட லைஃப் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கோட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ நான் அதை நல்லா டெவலப் பண்ண முடியும், இல்லாட்டி அதை கீழே கொண்டு போக முடியும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் மேலே ஏறி இருக்குது, மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு, இப்படி ஒரு மாதிரி சிக்ஸாக சைன் வேவில் போயிட்டு என்ன கீழே இறங்குச்சு, என்ன மேலே ஏறிச்சு. நான் வந்து சொல்ல வருது, உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறைக்கு நீங்கள் போயிட்டு வந்தது, வழக்கு உங்கள் மேலே விழுகிறதா உங்களால் ஏற்றுக்க முடியுது,
உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏற்றுக்க முடியுதுன்னு அப்படி வச்சுக்கிறோமே, உங்களால் தாங்கிக்க முடியுது. குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்க ரைட் ரைட். சரிங்களா? அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் அது. நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை பார்த்துட்டு சரி அமைதியாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. மற்றவங்களுக்கு இருக்குல்ல கஷ்டம். உங்களுடைய நண்பரா, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேட்டிவ் இவங்களுக்குலாம் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு நெருடல் இருக்கும். சின்ன வயசு, சிறைக்கு போய்ட்டு வரோம், அவனோட லைஃப் பாதிக்கப்படுமா, நாளைக்கு கல்யாணம் பண்ணணும் இப்படிலாம் யோசிப்பாங்களே உங்களுக்கு. ஸோ அதை நான் சொல்கிறேன். இல்லாட்டி நாளைக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டில் கூட வந்து கேட்கலாம்ல இந்த கேள்வியை. சிறைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இது எப்படி அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று வரதான் செய்யும் மனுஷனுக்கு. ஸோ அதை கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட. இது எப்படி நீங்கள் அடுத்து உங்களோட நெக்ஸ்ட் பிளான் எப்படி மூவ் பண்ண போகிறீங்க இது அப்படி? அதாவது சூர்யா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டு தான் ஆகணும். எல்லாரும் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கரெக்டு. பட் அந்த இதை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்றதான இப்போ கொஸ்டின். சரி, எல்லாமே டேக்கிள் பண்ணிட்டு அடுத்தடுத்து பார்க்கணுங்க. அதுதாங்க லைஃபு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஐயோ நமக்கு நடந்துருச்சு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த யோசனையே உங்களுக்கு வராது. உங்களுக்கு நடந்துருச்சு, அவ்வளோதான், விட்டுரு. அடுத்து என்ன பண்ணணும் அதை பார்க்கணும், அவ்வளோதான். சரி, இதை பற்றி எப்பயாச்சும் பயந்துருக்கீங்களா? எப்படி கேட்குறேன்னா, ஆல்ரெடி ஒரு தடவை அரெஸ்ட் ஆகிட்டோம், மறுபடியும் நம்ம எப்போ அரெஸ்ட் ஆகணுன்ற ஏதோ ஒன்று தப்பாக பண்ணி மறுபடியும் அரெஸ்ட் ஆயிடுவோமோன்ற மாதிரி எப்பயாச்சும் பயந்துருக்கீங்களா? இல்லை, இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், என்னுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். நான் திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து நான் தெளிவாக இருக்கேன். அதையும் மீறி நடந்துச்சு அப்படின்னா சட்ட ரீதியாக வந்து எதிர்கொள்வோம், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடிலாம் வந்து அண்ணன் சவுகு சங்கர் அவர்கள் கூட இருந்தேன். ஏதாவது ஒரு விஷயம்னா வந்து அவர் பார்த்துப்பாரு, பெயில் எடுக்கிறது கொள்வது எல்லாமே வந்து வழக்கறிஞர் எல்லாருமே அவங்க பார்த்துப்பாங்க. அதை விட்டுட்டு வெளியில் வந்த பிறகு அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் நான் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான நண்பர்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறேன். நம்ம ஆஃபீஸ்க்கே எத்தனை அட்வொகேட்ஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் பார்த்துக்கலாம் சூர்யா. அடுத்தடுத்த வழக்குகள் போட்டாலும் அதையும் சந்திக்க தயார், அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் வந்து இடையில வந்து நிறைய பதிவுகள் போட்டிருந்தீங்க, அதை நான் பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை தான் என்னுடைய ஆயுதமாக பயன்படுத்த போகிறேன், இதை கொண்டு நான் கேள்வி கேட்பேன், நல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், கெட்டவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பேன் போய் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பதிவுகளும் போட்டீங்க. இந்த ஆயுதத்தை அடுத்து எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க? அதே இதுவாக தான் நான் பயன்படுத்த போகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னோம்னோ அதே ஒரு ஜோன்லேயே தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்கி கொண்டு போகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. சிறையில் நீங்கள் இருக்கும்போது வந்து யாரையாச்சும் சுவாரஸ்யமான ஒரு மனிதரை சந்தித்து பார்த்துருக்கீங்களா, மீட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 85 86 வயசுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரியவர் ஒருத்தரை வந்து நான் மீட் பண்ணேன். நான் உள்ள அவர் வந்து மும்பை, அவர் ஆக்சுவலாக நார்த் இந்தியனா? நார்த் இந்தியன், மும்பையில் இருக்கிறாரு. அவருடைய ஒய்ஃப் வந்து மும்பையில் இருக்காங்க. பசங்க வந்து அமெரிக்காவில் செட்டில்டு டாக்டர்ஸ், பசங்க 2 பேருமே. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ஆக்சுவலாக தமிழ் தெரியாது. சரிங்க, பசங்க டாக்டர்னு சொன்னீங்க, ஒய்ஃப் மும்பையில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஒய்ஃபும் டாக்டர். ஒய்ஃப் நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு எஜுகேட்டடான ஃபேமிலி. அப்படி அரெஸ்ட் பண்ணாரு. சுவாரஸ்யமான ஒரு பின்னணி இதில் இருக்குது. அவர் யார்கிட்டையுமே பேசவே மாட்டார், ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. பிரிசன் உள்ள போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குமா அப்படின்றதுனா கேட்டிங்கன்னா இருக்குது. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. என்ன ஒரு 30% 40% வந்து ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர் பெரியவர் அப்படின்றனால இவர்கிட்ட மோஸ்ட்டாக அந்த அளவுக்கு யாரும் பேசவும் மாட்டாங்க. ஏன்னா அவர் பகல்லேருந்தே பார்த்தீங்கன்னா மாத்திரை போடுவார், அதோட படுத்துருவார், தூங்குவார், எந்திரிப்பார், சாப்பிடுவார், இப்படியே தான் இருப்பார். நான் வந்து கொஞ்சம் யங்கேஜாக இருக்கிறேன்ல நான், அதனால் அவரே வந்து என்னை கூப்பிட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னாரு. போனேன். போயிட்டு சொல்லுங்க அப்படின்னா அவர் என்கிட்ட கேட்டார், என்ன கேஸுக்கு நீ உள்ளே வந்த அப்படின்னாரு. இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னேன். ஓ, கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டால் அரெஸ்ட் பண்ணுவாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னாரு. ஆமாம் பண்ணாங்க, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன கேஸுக்காக வந்தீங்க அப்படின்னேன். அவர் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட நான் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்னேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து 100 கோடி ரூபான்னு நினைக்கிறேன், 100 கோடி ரூபாய் நீங்கள் வந்து அமௌண்ட் வின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் கீழே ஒரு நம்பரும் ஒன்று இருந்திருக்கு, ஒரு மெயில் ஐடியாக இருந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணணுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க சைடில் இருந்து அடுத்த ரிப்ளை வந்திருக்கு. தேங்க்யூ, இந்த மாதிரி நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க, இன்னும் உங்களுடைய பாஸ்போர்ட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா எங்கள் கண்ட்ரியில் வந்து அந்த ப்ரைஸ் அமௌண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களே இவருக்கு டிக்கெட்டும் போட்டு, விசாவும் எடுத்து குடுத்து, இவர இங்கேருந்து அங்க பிசினஸ் கிளாஸ்ல கூட்டு போயிருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு கண்ட்ரி ஒண்ணு சொன்னாருங்க. அந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிட்டு போன உடனே 3 நாள் இவருக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரூம்லாம் போட்டு குடுத்துருக்காங்க. அதாவது 85 வயசு சரிங்களா இவருக்கு. அந்த வயசானவருக்கு 3 நாள் வந்து ஹோட்டல்ல ரூமும் போட்டு குடுத்துருக்காங்க. ரூம் போட்டு குடுத்துட்ட பிறகு 4வது நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சூட்கேஸ் மாரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து, இவர்கிட்ட வந்து குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு, "உங்களுக்காக டெல்லியில ஒருத்தர் வெயிட் பண்ணுவாரு. இந்த பேக் நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்க அவர்கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஆனா, அதில லாக் போட்டிருக்கு. நம்பர் லாக் இருக்கு. எல்லாமே இருக்கு. இவருக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு பயம் இருந்திருக்கு. பேக் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனா, உள்ள என்ன இருக்கும்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இவருக்கு இருக்கு. இருந்தாலும் சரி இந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு அங்க குடுக்கணும்னு சொல்றாங்களே! அப்படின்ற இதுவுல அவங்கள முழுசா நம்பிட்டாரு. ஏன்னா, உங்களுக்கு ஒரு டவுட்டே வராதுல்ல. உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு குடுத்து, உங்கள 3 நாள் அங்க தங்க வைக்கிறாங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு துளி கூட உங்களுக்கு டவுட் வராது. ரைட் ஏதோ நம்ம நல்லதுக்கு தான் பண்றானுங்க போல அப்படின்றதுல, இவரும் அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு டெல்லியில இருக்கிறவங்ககிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. இங்க இருக்கிற கஸ்டம்ஸ்லயும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. டெல்லிலயும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவரு அங்கருந்து கான்டாக்ட் பண்றாரு. இந்த மாரி நீங்க சொன்ன மாரி நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே, இதோட நாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் மாசம் வந்து நாங்க உங்கள கூப்பிடுறோம். நீங்க அப்போ வந்து நீங்க இங்க செக் கலெக்ட் போயிடுங்க. கலெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க உங்களுது அப்படின்றாங்க. அடுத்த மாசம் அதே மாரி அவங்களே டிக்கெட் போடுறாங்க. இவர திரும்ப வர வைக்கிறாங்க. இவரு அங்க போறாரு. இந்த தடவ வேற ஒரு கண்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த கண்ட்ரிக்கு போறாரு. ஆனா, இதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரி போனாரு பார்த்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய அதே நபர்கள் தான் இங்கேயும் இருந்திருக்கிறாங்க. போனாரு. அவங்க கூட பேசியிருக்கிறாரு. ஒரு 2 நாள் ரூம் போட்டு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவருகிட்ட ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஒண்ணு குடுத்துட்டு, உங்களுக்காக வந்து எங்க ஓனர் ஒருத்தர் வருவாரு. நீங்க வந்து அவர நீங்க ஏர்போர்ட்ல அவர்கிட்ட இத குடுத்து, நீங்க அவர வெல்கம் பண்ணி கூட்டிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவர அனுப்பியிருக்கிறாங்க. நல்ல லக்ஸரியான கார்லாம் குடுத்து, இவருக்கு வந்து டிரைவர்லாம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. இவரும் ஏர்போர்ட் போயிருக்கிறாரு. அங்க பயங்கரமா ஒருத்தர் நடந்து வந்திருக்கிறாரு. அவர சுத்தி ஒரு 8, 10 பேரு எல்லாம் பவுன்சர்ஸோட இருந்திருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு செட்டப் உங்களுக்கு பார்த்தோனே என்ன தோணும் உங்களுக்கு? ஒரு பெரிய விஐபி போல, ஏதோ ஒரு பெரிய கம்பெனியுடைய பாஸ் போல அப்படின்ற ஒரு இதுல இருப்பீங்க நீங்க. அவர்கிட்ட போயிட்டு இவரும் அந்த கிஃப்ட் குடுத்தோனே, அவரும் இவர கட்டி பிடிக்கிறாரு, அரவணைக்கிறாரு. இவருக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குது. இன்னும் சொல்லணும்னா, அந்த நபர் இவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர திருப்பி ஹோட்டல் ரூமுக்கு வந்து கூட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து இந்த ஓனரே வந்து அங்க பேசுறாரு, ஹோட்டல்ல. "நான் உங்ககிட்ட ஒரு பேக் குடுக்குறேன். நீங்க அத எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் டெல்லில இல்ல. பெங்களூர்ல அவர அரெஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. பெங்களூர்ல வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இந்த பேக்க அப்படின்றாங்க. இவரு இந்த தடவ எதுவுமே யோசிக்கல. பேக்க குடுத்தோனே வாங்குறாரு, நேரா போறாரு. இங்க வந்து உங்களுக்கு கஸ்டம்ஸ் கிளியர் ஆயிடுது. பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேக்க மட்டும் தனியா எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு பேக்க ஓப்பன் பண்ணி உள்ள செக் பண்ணா, உள்ள வந்து ஏதோ ஒரு 15 கிலோ, 14 கிலோ ஹெராயின் ஏதோ இருந்ததுன்னு நெனைக்கிறேன் அதுல. ம். அதுக்கப்புறம் இவர வந்து புடிக்கிறாங்க. இவர விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே இந்த மாரி நான் அங்கருந்து எடுத்துட்டு வந்தேன். பேக்குன்னு தான் என்கிட்ட சொல்லி குடுத்தாங்க அப்டின்னோனே, காவல்துறை அதிகாரிகளும், என்சிபிஐ அதிகாரிகளும் அத வந்து ஏத்துக்கல. இவர அப்புறம் கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க புழல்ல. கிட்டத்தட்ட நான் உள்ள இருக்கும்போதே ஒரு 1 1/2 வருஷமா இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அப்பா! ஆ இப்போ வந்து இன்னும் உள்ள தான் இருக்கிறார். நான் ரீசென்ட்டா கூட விசாரிச்சேன். இன்னும் உள்ள தான் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் உள்ள தான் இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் உள்ள இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் தான் ஒண்ணு சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, "ஏன் நீங்க இன்னும் பெயில் எடுத்துட்டு போகாம இருக்கிறீங்க?" அப்படின்னு. அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு மாரி ஆயிடுச்சு எனக்கு. வயசு எனக்கு ஆயிடுச்சு 84, 85 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் நான் எங்க வீட்ல இருந்து நான் வந்து எதுக்கு நான் வந்து ஒரு கஷ்டத்த நான் குடுத்துட்டு இருக்கணும். நான் இங்கேயே இருக்கிறேன். எனக்கு 3 வேள எனக்கு இங்க சாப்பாடு வருது. நான் செத்த பிறகு என் பொணம் தான் இங்கேருந்து வெளியில போணும் அப்படின்ட்டு இருக்குன்னா, அத வந்து யாராலயும் அத மாத்த முடியாது. அப்படின்றதுல அவர் இன்னும் உள்ள தான் வந்து இருக்கிறாரு. இது போன்ற ஒரு நபர மீட் பண்ணேன். இன்னும் பலர வந்து உள்ள மீட் பண்ணோம் சூர்யா. ம். இப்போ ஒருத்தர பத்தி பேசணும்னா, நம்ம என்ன சொல்றது? ஒரு ஒரு சீரிஸ் ஒரு எபிசோடே போடலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நெறைய பேர நான் உள்ள மீட் பண்ணியிருக்கேன். நெறைய சுவாரஸ்யமான பல பேர் கூட வந்து பழகியிருக்கேன். ஒருத்தர் மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80, 90 கேஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஆட்கள் கூடயே நான் உள்ள பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். நெறைய இருக்கு. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அதனால தான் சொல்றேன்ல, ஜெயிலுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடசாலை. நீங்க அங்க நெறைய புத்தகங்கள வந்து நீங்க வந்து படிக்கலாம். அதுல வந்து நல்ல புத்தகங்களும் இருக்கும், கெட்ட புத்தகங்களும் இருக்கும். நீங்க வந்து எத சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து உங்க லைஃப்ப வந்து டிஃபைன் பண்ணும். உள்ளுக்குள்ள வந்து நெறைய அபூர்வமான மனிதர்களெல்லாம் சந்திச்சிருக்கீங்க. நெறைய பேர நான் மீட் பண்ணியிருக்கேன்.
இவ்வளோ நேரம் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சிறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உள்ளே போனதுக்கப்புறம், உள்ளே எத்தனை பேரை மீட் பண்ணீங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, சொசைட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சொசைட்டி உங்களை எப்படி பார்த்துச்சு, உங்களை நீங்களே எப்படி செதுக்கிக்கிட்டீங்கன்ட்டு பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் குறிப்பாக சில அரசியல் தலைவர்களுடைய பங்கீடு எப்படி இருந்துச்சுன்றதை சொன்னீங்க. நண்பர்களுடைய பங்கீடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இதில் குறிப்பாக எனக்கு இந்த சந்தேகம் என்னென்னா, கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம சொல்லணும்னு சொன்னீங்க. கருத்து சுதந்திரம்னா என்ன? கருத்து சுதந்திரத்துக்கு என்ன வரையறை இருக்கா? அப்படின்றதெல்லாம் அடுத்த காணொலியில் நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். நேரத்தை ஒதுக்கினமைக்கு நன்றி. நன்றி சூர்யா.